ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். பாலியல் ரீதியாக துன்புறுத்திய நடிகர் கங்கனா ராவத் குற்றச்சாட்டு. இந்தி நடிகர் அத்யாயன் சுமன் சில ஆண்டுகளுக்கு முன்பு கங்கனா ராவத்துடன் நல்ல நட்பில் இருந்தார். அந்த சமயத்தில் கங்கனா ராவத்தை மாந்திரீக வழியில் அவரை மயக்க முயற்சித்ததாகவும் உடல் ரீதியாக பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாகவும் கங்கனா ராவத் இப்போது தெரிவித்திருக்கிறார். இது வடநாட்டில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கங்கனா ராவத் சந்திரமுகி இரண்டாம் பாகத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். ராகவா லாரன்ஸ் ஜோடியாக கங்கனா ராவத் நடித்துக் கொண்டிருக்கிறார். கங்கனா ராவத்தின் சந்திரமுகி இரண்டாம் பகுதி படத்தின் தோற்றம் சமீபத்தில் வெளியாகி இருக்கிறது. இந்த படத்தில் நகைச்சுவை நடிகர் வடிவேலு முக்கிய இடத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் ராகவா லாரன்ஸ் அப்படியே ரஜினிகாந்த் அணிந்த உடைகளை காஸ்டியூம்களை அணிந்திருக்கிறார். ரஜினிகாந்த் அணிந்த விக்கையும் அணிந்திருக்கிறார். தோற்றத்தில் பல சாயல்களில் பார்த்தோமேயானால் ரஜினிகாந்தை பார்த்த மாதிரியே இருக்கிறது ராகவா லாரன்ஸை. சந்திரமுகி படத்தின் OTT உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் கைப்பற்றி இருக்கிறது பெரிய தொகைக்கு. இந்த படத்தின் டிவி ஒளிபரப்பு உரிமையை சன் டிவி பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதுவரை சன் டிவி வாங்கிய படங்களில் அதிக விலை கொடுத்து சந்திரமுகி இரண்டாம் பாகம் வாங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்தியன் 2, இதுவரை ரஜினிகாந்த் நடித்த 2.0 சங்கர் எழுதி இயக்கிய படம் 110 கோடி ரூபாய்க்கு டெலிவிஷன் உரிமை வாங்கப்பட்டது. சன் டிவி வாங்கியிருக்கிறது. இதைவிட கூடுதலாக 10 கோடி கூடுதலாக 120 கோடி ரூபாய்க்கு சந்திரமுகி இரண்டாம் பாகத்தை சன் டிவி உரிமை பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இது ஒரு ரெக்கார்டு பிரேக். தனுஷின் 50வது படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது. தனுஷின் 49வது படம் சத்யஜோதி தயாரிக்கும் கேப்டன் மில்லர். அடுத்து தனுஷ் நடித்து வெளிவரும் படம் கேப்டன் மில்லர். தனுஷின் 50வது படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது. இந்த படத்தை தனுஷ் கதாநாயகனாக நடித்து இயக்கவும் செய்கிறார். இந்த படத்தில் அஜித்தின் மகளை கதாநாயகியாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் உறுதி செய்யப்படவில்லை.